ஆண்டவர் யார் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நினைவு கூறுதலின் அனுபவம், நன்றி சொல்லுகிறதின் அனுபவம், கொடுத்த வாக்குறுதிகளை மறந்து போகாமல் இருக்கும்படி அடையாளங்களை ஏற்படுத்த வேண்டும். தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஒரு வேதத்தை வாசித்தோம்னா வாசித்த பகுதியை என்ன செய்கிறோம், ஒரு குறிச்சு வச்சுக்கிறோம். இல்லை, இதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், வாசித்து இருக்கிறேன். ஏன்னா அடுத்த முறை நம்ம கடந்து வருகிற போது, இல்லை முன்னால இது வாசித்தேன், ஆண்டவர் இவைகளை பேசினார். அடையாளங்கள். இன்றைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா, முதலாவது உன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 3:6 ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற போது சொன்னார், மோசே என்னை யார் என்று நினைக்கிறார்? ஆண்டவர் பாருங்க, அவனோடு கூட பேசுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட மாத்திரத்திலே மோசே நடுங்கி போகிறான். தேவ பயம் வருகிறது. ஏன் சொன்னா, அவர் ஆபிரகாமின் தேவன், ஒன்றுமில்லாத ஆபிரகாமை கட்டி எழுப்பினவே, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன் என்று கேட்ட மாத்திரத்திலே இந்த வசனம் சொல்லுகிறது, மோசே கர்த்தரை பார்க்க பயந்து தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார். தேவனை சரியாய் அறிந்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் வரும். தேவனை சரியாய் உணர்ந்து கொண்டா என்ன வந்துருமா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வரும். மோசே பயப்படுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். யாத்திராகமம் 22 சொல்லுகிறது, உபாகமம் 5:6 அதைத்தான் பேசுகிறது. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். ஏன்னா நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார், அவருடைய வல்லமை என்ன, அவர் எவைகளை செய்வார் என்பதை தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது தேவ பயம் வருகிறது. மாத்திரமல்ல, அந்த தேவனை அடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போவோம். அடையாளங்கள். ஏன் இந்த அடையாளங்கள் சொன்னா, ஆண்டவர் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது எத்தனை விதமான அடையாளங்களை கொடுத்தார். கைகளிலே அடையாளமான நூல், புருவ மத்தியிலே அந்த ரத்தத்தை அடையாளமாய் வை என்று சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நாளைக்கும் பிள்ளைகள் அதை பார்த்து இது என்ன என்று சொல்லுகிற போது, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தேவன் எங்களை விடுதலை பண்ணினார் என்று உன் பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படியாய். பாருங்களேன், ஒரு புலம்பலின் வாழ்க்கை ஒரு சமாதானத்தின் வாழ்க்கையாய் மாறுகிறது. எல்லாவற்றையும் இழந்திருந்த நிலைமை எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுகிற ஒரு நிலைமைக்கு வருகிறது. எப்ப தெரியுங்களா, மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய குற்றங்களை, பாவங்களை, மீறுதல்களை அறிக்கையிட்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நம்மை கொண்டு நம் பின் சந்ததியை ஆசீர்வதிப்பார்.